ஃபேஸ் மாசத்துல இருக்க ஆரத்தி பார்க்க போகிறோம். அதிமுகவில் பார்த்தீங்கன்னா புகைச்சல் இருக்கிறது தெளிவாக தெரியுது. ஓபிஎஸ்ஸை இணைக்கணுன்ற ஒரு முழக்கம் பார்த்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எதனால சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா சசிகலா ஆதரவு எல்லாருமே சந்தோஷமாக இருக்கதா சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே பிரிஞ்சிருக்காங்க. இப்போ ஜூன் 4க்கு அப்புறம் தேர்தலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சசிகலா தயவு நாடுங்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கதா சொல்கிறாங்க. ஏன்னா சசிகலா தரப்பட்ட பார்த்தீங்கன்னா கொங்கு மாநிலத்தில் இருக்க முன்னாள் அமைச்சர் நிறைய பேர் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. ஓபிஎஸ் ஆதரவு வைத்தியர்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. ஸோ கொங்கு மண்டலத்திலையும் அதே மாதிரி தென் மாவட்டங்களில் அதே மாதிரி இந்த டெல்டா பகுதியில் ஜெயிக்கணும்னா ஓரளவுக்கு சசிகலாவோட தயவு இருந்தால் தான் ஜெயிக்க முடியுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாயிருச்சு. நம்ம திரும்பி செல்லூர் ராஜு கூட ஒரு கருத்து போட்டிருந்தார் ராகுல் காந்தியை பற்றி. ஸோ இதே ஒரு ஷாக்கை வச்சு எப்படியாச்சும் செல்லூர் ராஜை ஓரம் கட்டணும்னு சொல்கிறக்காண்டி ஆர்பி உதயகுமார் தரப்பு என்ன பண்ணியிருக்காங்க, எடப்பாடி பழனிசாமிகிட்ட அவர் மேலே நடவடிக்கை எடுங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா கொளுத்தி போட்டார் ஆர்பி உதயகுமார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, போயா இல்லை நான் பேட்டி கொடுக்குறேன்னு நீங்கள் பர்மிஷன் கொடுங்க, நான் போய் கிளியும் கிழிச்சிட்றேன்ற மாதிரி ஆர்பி உதயகுமார் இந்த வார்த்தையும் சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அது எதுவுமே பதில் கொடுக்கவே இல்லை. ஏன்னா செல்லூர் ராஜு பார்த்திங்கன்னா பேசிட்டார். ஸோ இதை திருப்பியும் அவர் மேல் நடவடிக்கை எடுத்தால் அவர் மிகப்பெரிய லெவலில் பேசி விட்டுருவார் எடப்பாடி பழனிசாமி பற்றி. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீ ஒன்றும் பண்ண வேணாம், நீ ஓரத்தில் இல்லைன்ற மாதிரி ஆர்பி உதயகுமாரை அப்படியே தள்ளி வச்சுட்டார். விவி ராஜேந்திரப்பா வச்சு பார்த்திங்கன்னா பேட்டி கொடுத்துருந்தார். ஸோ ஏதோ தவறு நடந்து போச்சு, அவரும் நீக்கிட்டாருன்ற மாதிரி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முடிவு கொண்டு போயிருக்காரு. எப்படா சான்ஸ் கிடைக்கும் செல்லூர் ராஜு ஓரம் கட்டலாம்ன்ற மாதிரி எண்ணத்தில் பார்த்திங்கன்னா ஆர்பி உதயகுமார்லாம் இருக்காங்க. ஸோ இப்போ அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஆர்பி உதயகுமார் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவி பார்த்திங்கன்னா அவருக்கு கொடுத்ததே பார்த்திங்கன்னா செல்லூர் ராஜுக்கு பிடிக்கவே இல்லை. செல்லூர் ராஜு பார்த்திங்கன்னா எல்லாருமே தர்ம குட்ராஜு அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவர் மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ஜெயிச்சு வந்தவர். அதிமுக பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதிமுக பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அழகிரியோட பார்த்திங்கன்னா ஆதிக்கம் இருக்கும்போது அவர் ஜெயிச்சு வந்தவர். ஸோ அவர் நினச்சாலும் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா தென் மாவட்டத்தில் அசைக்க முடியுன்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா அவர்கிட்டையும் பவர் இருக்குது. எடப்பாடி பழனிசாமியை பார்த்திங்கன்னா இப்போ அவருக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாலுமே கட்சி நடவடிக்கை எடுத்துருச்சுன்னா அவர் பார்த்திங்கன்னா பொங்கி எழுந்துருவார். ஸோ அதனால் பின்வாங்கிட்டார் எடப்பாடி பழனிசாமின்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டுருக்கு. உடனே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தரப்பு என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் தைரியமான ஆளாக இருந்தால் எடப்பாடியை பார்த்து கேட்டிருக்காங்க, நீங்கள் செல்லூர் ராஜு மேலே தைரியமான ஆளாக இருந்தால் நடவடிக்கை எடுத்து பாருங்கள். இப்போ பேசியிருக்காருல அவர் மேலே நடவடிக்கை எடுக்க முடியுமான்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன்னா செல்லூர் ராஜு மேலே பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுத்து அடுத்த கட்டமாக எடப்பாடி பழனிசாமியும் அட்டாக் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுவார். அவர் பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர் பதவியை இதுக்கு முன்னாடி தக்க வச்சுக்கிறதுக்காண்டி மதுரையில் எடப்பாடி பழனிசாமி வரும்போது காலில் விழுந்தார் மாதிரி பேச்சுக்களை போயிட்டு இருந்தாலுமே அவர் ஒரு அதிருப்தியில் தான் இருக்கார். அவர் அதிருப்தியை வெளி காமிச்சா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி தாங்க மாட்டான்ற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டுருக்கு. ஏன்னா தென் மாவட்டங்களில் மட்டும் பார்த்திங்கன்னா இப்போ அவர் ஒரு குரல் கொடுத்துட்டான்னா அடுத்து நம்மளுக்கு தெரியும் தென் மாவட்டங்களில் விருதுநகர்லையும் பார்த்திங்கன்னா ஒரு புகைச்சல் போயிட்டுருக்கு. ராஜேந்திர பாலாஜி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அண்ணே கட்சிக்குள்ளே வந்தால் நல்லது தான் அந்த மாதிரி கருத்தையும் பார்த்திங்கன்னா முன்னிலைப்படுத்தியிருக்காரு. நாலா பக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சனை வந்துடும் சொல்கிறக்காண்டி கொஞ்சம் இப்போ அந்த பிரச்சனையை பார்த்திங்கன்னா அணைச்சி விட்டுருக்காரு. பட்டு ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பார்த்திங்கன்னா செல்லூர் ராஜு லைட்டாக ஒரு கோவத்தில் தான் இருக்காதா சொல்கிறாங்க. ஏன்னா ஆர்பி உதயகுமாருக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவி கொடுத்ததுலேருந்து. ஸோ ஆர்பி உதயகுமார் எப்படா நம்ம சான்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணியிருந்தார். செல்லூர் ராஜுவை பார்த்திங்கன்னா போட்டு கொடுத்துருக்காரு. இது தவிர்த்து பார்த்திங்கன்னா செல்லூர் ராஜு யார் ஓபிஎஸ் இருந்தாலும் ஏற்றக்கூடிய நபர் தான். ஆனால் ஆர்பி உதயகுமார் அப்படி கிடையாது. ஓபிஎஸ்ஸை உள்ளே வரக்கூடாது, தென் மாவட்டம்குள்ளே அதிமுகக்குள்ளே இணைக்க கூடாது. ஏன்னா தென் மாவட்டம்குள்ளே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய செல்வாக்காக இப்போ ஆர்பி உதயகுமார் இருக்கதா அவர் நினச்சிக்கிறாரு. அதிமுகக்குள்ளே மீண்டும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் இருந்தார்னா அவர் கீழே அவர் கீழே வேலை பார்க்குற ஒரு சூழ்நிலை வந்துடும்ன்ற மாதிரி ஆர்பி உதயகுமார் ஒரு எண்ணத்தில் இருக்கார். ஸோ எந்த காரணத்து கொண்டும் ஓபிஎஸ்ஸை கட்சிக்குள்ளே இணைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரோ இல்லையா, ஆர்பி உதயகுமார் நல்லா நினைக்கிறான்ற மாதிரி தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.